பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். அமிலம் காரம் சார்ந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் 8th சயின்ஸ் புக்கில் பார்க்க போகிறோம். இப்போ அமிலம் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை காரங்கள் வச்சு சமன்படுத்துவோம், காரம் அதிகமாக இருந்துச்சுன்னா அமிலங்கள் வச்சு சமன்படுத்துவோம். இப்போ பாருங்கள், தேனி கொட்டுதல். இப்போ தேனி கொட்டும்போது நம்ம உடம்புல ஃபார்மிக் அமிலம் அந்த தோலுக்குள்ளே போயிடும். அப்போ ஃபார்மிக்ன்றது அமிலமா? அப்போ தேனி கொட்டும்போது அதை சரி செய்கிறதுக்காக என்ன செய்யணும் அப்படின்னா, கால்சியம் ஹைட்ராக்சைடு அப்படின்ற காரங்களை பயன்படுத்துவோம். சரிங்களா? கால்சியம் ஹைட்ராக்சைடு வீட்டில் இருக்கக்கூடிய நீரேற்று சுண்ணாம்பு, அந்த சுண்ணாம்பை தடவணும் அப்படின்னா நம்மளுக்கு தேனி கொட்டுனது சரியாக போயிடும். சரியா? அடுத்து பாருங்கள், குளவி கொட்டுதல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். குளவி கொட்டும்போது அல்கலி அப்படின்ற ஒரு காரப்பொருள் நம்ம தோலுக்குள்ளே போகும். சரியா? அப்போ இது அமிலத்தை வச்சு நம்ம நடுநிலைப்படுத்தணும். என்ன அமிலம் அப்படின்னா வினிகரை பயன்படுத்தலாம். அப்போ குளவி கொட்டும்போது அதை சரி செய்ய வினிகரை பயன்படுத்தணும். தேனி கொட்டும்போது அதை சரி செய்கிறதுக்காக வீட்டில் இருக்க நீரேற்ற சுண்ணாம்பு, அதாவது கால்சியம் ஹைட்ராக்சைடை வச்சு சரி செய்யலாம். அடுத்து பாருங்கள், பற்சிதைவு. பற்சிதைவுனா என்னென்னா, இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இருக்குது பார்த்தீங்களா, அது சின்ன சின்ன துகள்களாக அந்த பல்லுக்குள்ளே போயிட்டு அது அமிலங்களாக உருவாகும். ஸோ பற்பொடி அப்படின்றது காரம். அப்போ அந்த உருவாகிற அமிலங்களை சரி செய்கிறதுக்கு பற்பொடி, பேஸ்ட்டு இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். சரியா? அப்போ நடுநிலை ஆக்கிடும். அது பேஸ்ட்டுன்றது காரம், இது அமிலம். சரியா? நடுநிலை ஆக்கிடுது. அடுத்து பாருங்கள், அமிலத்தன்மை. நம்ம வயிற்றில் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சுரக்குது பார்த்தீங்களா, அந்த HCl சரி செய்கிறதுக்காக நம்ம மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு, அலுமினியம் ஹைட்ராக்சைடு இது போன்ற காரங்களை பயன்படுத்துகிறோம். ஏன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்ன்றது அமிலம், அதை சரிப்படுத்துறதுக்கு நம்ம பயன்படுத்தினது மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு மற்றும் அலுமினியம் ஹைட்ராக்சைடு. இது ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. வயிற்று உபாதைகளை சரி செய்வதற்காக பயன்படுத்துகிற காரம் எது அப்படின்னு, வலிமை குறைந்த மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு மற்றும் அலுமினியம் ஹைட்ராக்சைடு. இந்த இன்ஃபர்மேஷன் எதில் இருக்குது அப்படின்னா 8th புக் 8th சயின்ஸ் புக்கில் அமிலங்கள் மற்றும் காரங்கள் அப்படின்ற லெசனில் இருக்குமா. நன்றி.